வணக்கம். உண்மை வெல்லும். பிறந்த பெண் குழந்தைக்கு இதயத்தில் ஓட்டை, கண்டுகொள்ளாமல் இருக்கும் தந்தை. இந்த பிள்ளைக்கு ஹார்ட்ல ஓட்டை இருக்குது, இது பிழைக்கிறது கஷ்டமா, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. பிறந்தப்ப வந்து பார்த்துட்டு போனாதாங்க எங்கள் வீட்டுக்காரர். வரவே இல்லை, அவங்க வீட்டு ஆளுக்கு வரவே இல்லை. பச்சை குழந்தைக்கு பால் வாங்கி தராத தந்தை. பிள்ளைக்கு ஒரு நாள் பால் பாட்டில் தட்டி உடஞ்சிருச்சு. என்கிட்ட தாய்ப்பால் இல்லைங்கம்மா, அது பால் வாங்கிட்டு வர காசு தர மாட்டாங்க. பெண் குழந்தைக்கு சொத்து கிடையாதா? கோபம் கொண்ட லட்சுமி ராமகிருஷ்ணன். பொம்பளை பிள்ளையை பெற்று போட்டு எங்கள் வம்சத்தில் வந்து ஒரு புடி மண் எடுத்துருவீன்னு நீ நினச்சி கூட பார்த்துறாத. காசு திருடியதாக மனைவியை ஓட ஓட விரட்டி புடவையை கழட்டி அடித்தாரா கணவர்? போட்டு அடின்னு அடிக்கிறாப்பிடிங்க. அடிதான் முடியாம ஓடுனேங்கம்மா. இந்த சீலையெல்லாம் அவுத்து பாவாடை. 2 பிள்ளை பெற்றவாவ, அதை விட வலி ஒன்றும் உலகத்தில் ஒன்றும் இருக்க போகிறது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அவளை அடிச்சிங்கன்னா அவள் திருப்பி அடிப்பான். வணக்கம்மா. கல்யாணம் ஆகி 34 வருஷம் ஆகுதுங்கம்மா. எங்கள் வீட்டுக்காரர் ஈரோட்டில் நூல் மில்ல இருந்தார். அதனால வேலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. ஒரே பொம்பளை பிள்ளை, 2 பசங்கம்மா. அப்பா ரயில்வேல இருந்தார். ஓரளவுக்கு என்னை கஷ்டம் தெரியாமல் தான் வளர்த்துனாங்க. எங்களுக்கு கொஞ்சம் நிலமை இருந்துச்சு. அவங்களோட 3 பசங்க. எங்கள் மாமனாருக்கு 2 சம்சாரங்க. அக்காவை கட்டி குழந்தை இல்லை. எங்கள் மாமியாரை இளையதாரமாக கட்டினாங்க. 3 பையங்கம்மா. ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் பிறந்தாங்க. இப்போ ஈரோட்டில் இருக்கும்போது ஒரு 7-8 வருஷம் இருந்தாங்கம்மா. அப்போயே வந்து அவங்க கிணறு வெட்டணும், உனக்கு கல்யாணம் பண்ணணும், நாங்கள் வீடு கட்டியிருக்கிறோம், நாங்கள் கடனை வாங்கித்தான் எல்லாம் செஞ்சோம், உங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு தான் நாங்கள் கடன் கட்டணும் அப்படின்னு எங்கள் வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சாங்கம்மா. அவங்க சக்திக்கு என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சாங்க. அப்புறம் அவர் கடன் தொல்லை பிரச்சனைன்னு சொல்லி அவங்க புருஷன் மாண்டாட்டி 2 சம்சாரம் இல்லைங்களா, அந்த பிரச்சனையில அவங்க இறந்துட்டாருமா. மருந்து குடிச்சு இறந்துட்டார். அப்போ எங்கள் பெரிய பொண்ணுக்கு 2.5 வயசுங்கம்மா. 2 வயசு இருக்கும்போது கொஞ்சம் நிலம் வாங்கினாருங்க. அப்போ என்னோட சங்கிலியெல்லாம் கொடுத்துங்க, எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி எங்கள் வீட்டுக்காரர் சம்பாரிச்சதை வச்சு கொஞ்சம் நிலம் 2 குழி வாங்கினாங்கம்மா. வாங்கி கொஞ்சம் கடன் பிரச்சனை ஆயிடுச்சு, ஒரு மரம் கொடுத்து இறந்துட்டார். எங்கள் மாமியார் என்ன சொன்னாங்க, 2வது எங்கள் வீட்டுக்காரர் பிறந்தவங்க, நீ வேலை எழுதி கொடுத்துட்டு வந்துரு, அந்த நிலத்தையெல்லாம் தம்பி அவங்க 2 பேர் இது பண்ண முடியாது, நீ தான் மூத்த பையன் எல்லாம் பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்கம்மா. கூட்டிகிட்டு வந்தாப்புலேருந்து அங்கே இருக்கும்போதே பணப்பிரச்சனை இருந்ததுங்க. ஆனாலும் அடிக்க மாட்டா. அப்படி ஆடம்பர செலவெல்லாம் இது சாப்பாட்டுக்கு எங்கள் வீட்டில் புளி, மிளகாய், கோதுமை மாவு, சீனி, ரேஷனில் என்னென்ன ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு தேவையோ வாங்கிட்டு வந்து கொடுத்து எல்லாம் பண்ணினாங்கம்மா. அப்போ பணப்பிரச்சனை அவங்களுக்கு தீரல. அப்போ இங்கே கொண்டு வந்து வச்சு முழுசாக அவங்க சொல்கிறபடி கேட்டுக்கிட்டு என்னை ஆகாதுன்னு பேசுனாங்கம்மா. சரி பேசி அடி எப்படின்னு தெரியுங்களா, அவங்க தம்பிக்கு வந்து 2வது தம்பிக்கு எங்கள் மாமியாரோட சொந்தத்துலேயே கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்கம்மா. அந்த கல்யாணம் வந்து எனக்கு சொல்லலை. அவங்களாம் எங்கள் வீட்டுக்காரை கூட்டு போய் அவங்கள தாலி கட்டி கூப்பிட்டு வந்து வச்சுட்டாங்கன்னா அப்புறம் வேலை எழுதி கொடுத்துட்டு போயிங்க. அவங்க எங்கள் மாமியார் 2 பேர், அவங்க தம்பி எல்லாம் தனியாக இருந்தாங்க. நானும் எங்கள் வீட்டுக்காரர் தனியாக இருக்க சொல்ல ஒரே இதில் கொஞ்சம் ரூம் மட்டும் தனியாக கொடுத்துருந்தாங்கம்மா. அப்போ எங்கள் வீட்டுக்காரர் என்னது சாப்பாடெல்லாம் அவங்களோட தான் சாப்பிடுவார். போகிறது வர்றது, கடன் வாங்கிறது, கொடுக்கறது போகிற அவங்க என்னை எதுக்குமே கண்டுக்க மாட்டாங்க. வேலை செய்யலைன்னா அடிப்பாங்க, காசு பிரச்சனை வந்தால் அடிப்பாங்க. இதுக்கு 2வது குழந்தை இந்த பிள்ளைங்க. காட்டில் வேலை செய்கிறது, அவங்களுக்கு வேலை செய்யணும், பணம் தேவைன்னா செலவு, ஆஸ்பத்திரி கூட அவங்க தான் பார்க்கணுமா. அம்மா வீட்டில் தான் பார்க்கணும். ஆமாங்க. எனக்குன்னு எந்த செலவு பண்ண மாட்டாங்க. அப்போ மில்லிருந்து 1 லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்கம்மா, பொடி வேணாம். அந்த காசெல்லாம் என்ன எதுன்னு நீ கணக்கு வழக்கு கேட்கக்கூடாது, என் பையன் சம்பாதிச்சான், நிலம் இருக்குது, அது உனக்கு தேவையில்லை. சரி இருக்குல்ல பார்க்கட்டும், பெரியவங்க நானும் எல்லாம் அனுசரித்து போன முடிஞ்ச நிலம் வாங்கினாங்க, காசு கொடுத்தேங்கம்மா. சங்கிலி போனஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு. எனக்கு துணிமணியும் கூட நோம்பிக்கெல்லாம் அம்மா அவங்க தான் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த பசங்களையும் கூட விட்டுட்டாங்கம்மா. பொம்பளை பிள்ளை ஒரு அவ்வளோ நல்லா பார்ப்பாங்க. இன்னி வரைக்கும் அவங்களால முடிஞ்சது செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க சக்திக்கு என்ன முடியுமோ செய்கிறாங்கம்மா. அப்படி இருக்கும்போதுங்க அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்கம்மா. அவங்க வசதி அவங்க இதில் கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ண மாதிரி இருந்தாங்க. அப்புறம் குழந்த 2 பொண்ணுங்களும் அவங்க ராசி ஆகிட்டாங்க, அம்மா அப்பாவோட ராசி ஆகிக்கிட்டாங்கம்மா.
எனக்கு 2வது பொண்ணு குழந்தைங்கம்மா. அதனால கருத்தரிச்சு அப்படின்னு ஆஸ்பத்திரிக்கெல்லாம் எதுவும் போகலைங்க. அது அம்மா வந்து என்னம்மா காட்டில் வேலை செஞ்சுட்ருக்குற, மாசமாக இருக்கிற மாதிரியே தெரியலையே, வா போய் செக்கப் பண்ணி பார்ப்போம். அது வரைக்கும் இவங்க எதுவுமே கண்டுக்கலைங்கம்மா. அப்போ அடிச்சிருவேன், அந்த வயிற்றுல குழந்தை இருக்கும்போதே அடிச்சிருவேன். அப்படிங்க போய் பார்க்கும்போதுங்கன்னா குழந்தை வளர்ச்சி இல்லாமல் இருக்குது, துடிப்பு இல்லை, இன்னும் 1 மணி நேரத்தில் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கலைன்னா குழந்தை தாய்க்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரியில் அம்மா சேர்த்து அப்புறம் இவங்களுக்கு தகவல் சொல்லி எங்கள் வீட்டுக்காரில் வந்தாங்க. வந்தாங்கன்னா எப்படிங்கன்னா அவங்க 10 பேர் சேர்ந்து வந்தாங்கம்மா. அதுக்குண்டான செலவு 1 வாரம் அம்மா கூட இருந்து பார்த்து பிள்ளைய கண்ணாடி பெட்டியில் வைக்கணும், இது பிழைக்காத மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்கம்மா. சரின்னு சொல்லிட்டு இருந்தான். அந்த ஆஸ்பத்திரி பிறந்தப்ப வந்து பார்த்துட்டு போனாதாங்க எங்கள் வீட்டுக்காரர். வரவே இல்லை, அவங்க வீட்டு ஆளுக்கு வரவே இல்லை. 7 நாள் பெட்டில் இருந்தாங்க. 7ஆம் நாள் கழிச்சு அம்மா என்னன்னாங்க, உன்னை அங்கே பக்கம் பார்க்க மாட்டாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம்மா அப்படின்னு 2 தம்பிங்க இருக்காங்கம்மா. ஒரு தம்பிக்கு அப்புறம் கல்யாணம், இந்த பிள்ளை வேற கொஞ்ச நாள் கல்யாணம் ஆயிடுச்சுங்க. அவங்க குடும்பம் அவங்க இதில் நான் அங்கே வரலாமா, இங்கேயே இப்படி இருக்குது, ஒரே அடியாக நீ ஒதுக்குறதுக்கு பண்ணுறாங்க, நான் இங்கேயே போயிருந்துக்கேன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்தாங்கம்மா. அந்த இந்த வளர்ச்சி இல்லாத குழந்தைய வச்சுட்டு ஒரு 30 நாள் இருந்து பார்த்தேங்கம்மா. அம்மா ஒரு 10 நாள் இருந்தாங்க, அவங்கள சண்டை கட்டி முடிக்கிட்டாங்க. உங்களை உங்கள் வீட்டில் வச்சு பார்க்கணும், இங்கே எதுக்கு வந்தீங்கன்னு போயிட்டாங்க. சரின்னா அந்த பிள்ளைய வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாங்கம்மா. அப்போ 30 நாள் ஆயிடுச்சு. குழந்தைக்கு இந்த பால் குடித்தா சரிமானால ஆஸ்பத்திரி போகணும், நான்லாம் வரமாட்டேன், இந்த பிள்ளைய வச்சுட்டு நீ தான் பார்க்கணும், எங்கனாலையெல்லாம் முடியாது, இதை கொண்டே தூக்கி போட்டு போகாமல் அப்படின்ட்டாங்க. என்னால் பெத்த மனசு கேட்கலைங்கம்மா. நானாக போய் காசு இருந்ததோ இல்லையோ கடனோ ஏதோ மாற்றிட்டு போயிங்க ஆஸ்பத்திரியில் சேர்த்து பெட்டில் இருக்கணுமா. குழந்தை ரொம்ப சீரியஸாக இருக்குது. ஒரு 2 நாள் பெட்டில் வச்சு வந்து யாருமே பார்க்கலைங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள வந்து பார்த்து 10 ரூபா அவங்களால முடிஞ்ச உதவி கொடுத்துட்டு போனாங்க. பாவ பொம்பளை அவங்க வந்து பார்க்கலின்னு நான் சொன்னேங்கம்மா. பார்க்காட்டி வந்துட்டு போகிறேன், உங்களே நீ பாரு, உங்கள் அம்மா வர சொல்லி நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை வச்சு கடையில் டீ காஃபியை வாங்கி சாப்பிட்டு அம்மா வந்துட்டாங்க தகவல் தெரிஞ்சு. அவங்களால முடிஞ்ச உதவி பார்த்துட்டு அங்கே அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல போயிட்டாங்கம்மா. சரி, இந்த பிள்ளைக்கு ஹார்ட்டில் ஓட்டை இருக்குது, இது பிழைக்கிறது கஷ்டம்மா, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்போது நான் வீட்டில் வந்து சொல்கிறேன், உனக்கு வேலை இல்லைன்னா நீ கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரியாக போ, எங்கனாலையெல்லாம் முடியாதுன்ட்டு. இப்படியே இருக்கும்போது கல்யாணத்துக்கு போனால் தம்பி கல்யாணம் முடித்தாங்க இல்லைங்களா, அவங்க எங்கள் மாமியாரோட அக்கா பேத்திங்கம்மா. நாளைக்கு காலையில் கல்யாணம்னா இன்றைக்கி மதியானம் துணி தேய்ச்சிட்டு வந்து நல்லா மூஞ்சி வலிச்சு அந்த பிள்ளை பாக்கெட்டெல்லாம் தேய்ச்சி அயன் பண்ணி காலையில் கல்யாணம்னா நேரம் கிளம்பி போவாங்க. அவங்க வீட்டுக்காரர் எங்கள் மாமியார் எதுவும் சொல்ல மாட்டாங்க. போய் நைட்டெல்லாம் சினிமா பார்த்துட்டு காலையில் கல்யாணம் முடிஞ்சு 2 பேர் வருவாங்க. ஒரு 2-3 விசேஷத்தில் இப்படி பார்த்தேங்கம்மா. என்னை கண்டுக்காமல் இப்படி இருக்கிறதுனால ஏன் இப்படி போகிறீங்க, அப்படித்தான் போகிறது. அவ ஒரு சொந்தக்கார வீட்டு கல்யாணத்துக்கு அவள் போகிறா, நான் போகிறேன், இதில் என்ன நீ சொல்கிற அப்படின்னு 2-3 கல்யாணத்தை போட்டாங்க. அப்புறம் 3வது கல்யாணத்துக்கு நைட்டில் கிளம்புனாங்க. பீரோ வீடெல்லாம் பூட்டக்கூடாதுங்க. மாடு அப்பா ஒன்று வாங்கி கொடுத்தாரு, நீ இந்த குழந்தைக்கு பால் கறந்து ஊற்றிக்கிட்டு காட்டில் வேலை செஞ்சு உன்னால் முடிஞ்சது பாருமா, அவங்க நல்லா வேலை செய்கிறவங்களாவே இருக்கட்டும், உன்னால் முடிஞ்ச நீ செய்ய, சப்போர்ட்டாக இரு அவங்களுக்கு பெண் குழந்தை இல்லாதவங்க. அவரு இறந்துட்டார். அவரு தான் என்னை விரும்பி தங்கச்சி உள்ள அம்மா சொந்தக்காரமும் கட்டிட்டு போனார். அவரும் போயிட்டார். அந்த குடும்பத்தை தலைநாளையில் வந்து உன்னால் முடிஞ்சதை நீ பண்ணு, அவங்க என்ன பேசிட்டு போகிறாங்க, அப்பா எனக்கு என்னை பிரிஞ்சு விட்டுட்டு போயிடலான்னு நினச்சா கூட அப்படியெல்லாம் குடும்பம் கெட்டு போயிடும், 2 பெண் குழந்தையாயிருச்சு, போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா சரி நானும் முடிஞ்சேன். அப்போ அந்த நைட்டு கல்யாணத்துக்கு போகும்போதுங்க இதே மாதிரி கிளம்பி 2 பேர் கிளம்புனாங்க. எனக்கு பிடிக்கலைன்னா வெறுப்படையாக பேசி சண்டை காட்டினாலும் அடிப்பாங்கன்னு தெரியுங்க. நான் பேசாமல் பிள்ளைய வச்சுட்டு உட்காந்துருந்தாங்கம்மா. அந்த பிள்ளைக்கு ஒரு நாள் பால் பாட்டில் ஆட்டுக்குட்டியெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, கண்ணாடி பாட்டில் தட்டி உடஞ்சிருச்சுங்க. ஒரு 6 மணி இருக்கும். அந்த என்கிட்ட தாய்ப்பால் இல்லைங்கம்மா, அது பால் வாங்கிட்டு வர காசு தரமாட்டாங்க, அதுக்கு நான் ஏதாவது பண்ணி தான் பார்த்துக்கிறேன். அப்புறம் பாட்டில் உடஞ்சிருச்சு, வாங்கிட்டு வந்து நான்லாம் வாங்கிட்டு வந்துடமாட்டேன்ட்டு இங்கே போயிட்டு அப்படிங்க எங்கள் வீட்டுக்காரங்க நடந்தே அந்த அழுகிற குழந்தைய தூக்கிட்டுங்க 2 கிலோமீட்டர் நாங்கள் காட்டுக்குள்ளே குடியிருக்கிற ஊருக்குங்க போய் அந்த பால் பாட்டில் 10 ரூபாய்க்கு ஒன்று வாங்கிட்டுங்கம்மா. அம்மா சொல்லலாமில்லங்க, கொஞ்சம் நான் பட்ட கஷ்டத்தையெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லலாமில்லங்க. அப்போ சீனி பாலுக்கு இல்லைங்க, அதுக்குள்ளே சீனி கொடுங்க, 10 ரூபாதே பால் பாட்டில் வாங்கறதுக்கு இருக்குதுன்னு சொல்ல உங்கள் வீட்டுக்காரர் கடனெல்லாம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாருமா அப்படின்னு அவங்க புருஷன் பண்ணுற 2 பேர் கடையில் இருந்தவங்க சொன்னாங்கம்மா, அப்படிலாம் சொல்லாத, அந்த பிள்ளை குழந்தைக்கு பால் பாட்டிலுக்கு சீனி கேட்குது, பாலுக்கு
கடனே காசேன்னு கொடுக்காடி பரவாயில்ல வாங்கிட்டு போமான்னு. அதை வாங்கிட்டு 7:30 இருக்குங்கம்மா நடந்து பிள்ளை கத்துது தோளில் போட்டு வர்றேங்கம்மா. நான் எல்லாம் உழைக்குது தொத்துக்கால் போடுது. நானும் கொஞ்சம் டவுனில் அம்மா வீட்டில் இந்த கஷ்டமெல்லாம் தெரியும். அந்த நாய் துரத்துறதோட பயந்துக்கிட்டு போகிற ஒருத்தவங்க சைக்கிளில் வந்தவங்க இன்னாரத்தையும் குழந்தை தூக்கிட்டு வரேன் உங்களுக்கு யாரும் துணைக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாய் முடிக்கி விட்டு போயிட்டாங்கம்மா. வீட்டுக்கு வந்துட்டுனுங்க. வந்துட்டு இப்படியே இருக்கோங்காட்டிங்க அந்த விசேஷத்துக்கு கிளம்புனாங்க இல்லைங்களா, 2000 ரூபாய் பீரோவில் வச்சுருந்துருப்பார் போல். இவர் விசேஷத்துக்கு போகிறதுக்காக எங்கிட்ட வாங்கிட்டு வந்து வச்சுருவாரு. எதுவுமே சொல்ல மாட்டாங்க. காட்டில் எல்லாமே எடுத்தாலும் எவ்வளோ வருது எவ்வளோ செலவு எதுவுமே எங்கிட்ட அவங்களாம் பேசி முடிச்சிருவாங்கம்மா. இப்போ போகும்போது அந்த விசேஷத்துக்கு அந்த 2000 ரூபாய் எடுத்தியான்னு கேட்டாங்க. நானும் மாடு மேய்க்க போயிடுவேன், காட்டில் வேலை செய்ய போயிடுவேன், வெளியில் வேலை செய்ய. பீரோ அவங்க வீட்டில் எல்லாம் வருவாங்க போவாங்க சொந்த பந்தம். பீரோவை வீட்டையும் திறந்துடுவாரு, பீரோவையும் திறந்துட்டு அந்த காசு எப்படி போச்சுன்னு சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க. 2 பிள்ளையும் நல்லா இருக்கட்டும், இல்லாட்டி எனக்கு இன்னும் என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல. அப்போ அந்த காசு எடுத்தியான்னு பிடிச்சி அடிக்கிற அப்படிங்க. அடின்னா ஒரு அடி 2 அடி வீட்டுக்குள்ளே அடிச்சிட்டா சரி கோவத்தில் அடிக்கிறாரு, நம்ம சமாதானப்படல, இல்லை நம்ம தப்பே பண்ணலைனாலும் அவர் சமாதானப்படுத்திக்கலான்னு விடலாங்க. போட்டு அடி அடின்னு அடிக்கிற அப்படிங்க. அடிதாங்க முடியாமல் ஓடினேங்கம்மா. இந்த சீலையெல்லாம் அவுத்து வீட்டில் போய் தோட்டம் கொஞ்சம் தூரமாக போகணும். அங்கே போய் நான் காசு எடுக்கல என்னை அடிக்கிறா அப்படிங்க. அந்த கல்யாணத்துக்கு போக விடாமல் பண்ணுறான் அப்படின்னா அவங்க தடுதல. அப்புறம் அவங்க பார்த்துட்டு இல்லை அவங்க வந்து இப்படிலாம் பார்க்குறாங்க, டாக்டர்லாம் பார்க்குறாங்க. காசு எடுனா சத்தியமாக எடுக்கலைங்க, காசு யார் எடுத்தாங்கன்னு தெரியல. அது நாங்கள் பார்த்தோம்ப்பா காசெல்லாம் இல்லை, நீ அந்த பிள்ளை எதுக்கு அடிக்கிற அப்படி சொல்லிட்டு வீட்டில் தகவல் தெரிஞ்சு கூப்பிட்டு போயிட்டாங்கம்மா. நீங்கள் இருக்கவே வேண்டாம், நீ வா போகலாம் அப்படின்னு. அங்கே போய் இருந்த ஒரு 6 மாதம் அப்படி இப்படி சுற்றி வந்தார். சரி நம்ம குடும்பத்தோடு இருக்கத்தான் வந்துட்டாரா அப்படின்னு இருக்க. அந்த வீட்டை என் தம்பிக்கு விடு, சும்மா கிடந்தா பாலடைஞ்சு போயிடும், குடி அவங்க இருக்கிறாங்களாமா. சரி இருந்துட்டு போகிறாங்கன்னு கொஞ்ச நாள் கழித்து திரும்பி வந்தேங்கம்மா. அங்கே போய் நல்லா தான் இருந்தோம். ஒரு 10-12 வருஷம் பிள்ளைகளெல்லாம் வளர்த்தி பிள்ளைக்கு திரட்டி வச்சு மொய் வாங்கிங்கம்மா. அதை வச்சு நகை எடுத்து அம்மா எல்லாம் சப்போர்ட் பண்ணி பிள்ளைக்கு கொஞ்சம் நகை எடுத்தோம். படிப்பு 12வது வரைக்கும் படிக்க வச்சோங்கம்மா. நல்லா இருந்துட்டு இதை எடுத்த உடனே எங்கள் கொழுந்தனார் வந்து என்ன சொல்கிறாங்க, அங்கே போய் 5 பவுன் நகை எடுத்து போட்டானாம்மா. அங்கே போய் 5 பவுன் நகை எடுத்து போட்டானா அப்படி. ஏன் இவ்வளோ கேட்குறீங்க, கஷ்டப்பட்டு 2 பேர் வேலைக்கு போனால் எடுத்தோம், சொந்த ஊரில் விட இங்கே வந்து நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல, நீங்கள் இருக்க வேண்டாவா, நம்ம நிலம் இருக்கும்போது இங்கே எதுக்கு வந்து இருக்கிற அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்கம்மா. கூட்டிகிட்டு போய் அந்த நிலத்துல உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கும்போது ஒழுங்காக இருந்தார்? ஆமாங்க, வெளியில் போனால் நல்லா அந்த 8 வருஷம் ஈரோட்டில் இருந்தாருங்களா. உங்கள் கொண்டாட்டிகளே நல்லா வச்சுருந்தாருங்கம்மா. அம்மா வீட்டில் இல்லைங்க, பக்கத்தில் இருந்த மாமச்சின வீடுன்னு சொல்லுவாங்க, வாடகை வீடு எடுத்து கொஞ்சம் தனியாக வச்சுருந்தாங்கம்மா. 2 பிள்ளைகளோட நல்லா பொறுப்பா விசேஷம்னா அவங்க ஊருக்கு போவாங்க வருவாங்க. அவங்க அம்மா வந்தாலும் நல்லா மறந்துட்டு பெற்றதாய்க்கு மாதிரி எல்லாம் செய்வாங்கம்மா. தண்ணியாக வச்சு சீவக்காய் ஆட்டித்தே குளிப்பேம்மாங்க, ஆட்டி கொடுப்பேன், தண்ணி காய்ச்சி ஆற்றுல போய் துவச்சிட்டு வந்து கொடுப்பேன். எந்த ஒரு இது இல்லாமல் தான் நான் நம்ம குடும்பம் சண்டை ஆனாலும் அதை பெருசு பண்ணாமல் பிரித்து போகக்கூடாது. நம்ம மாமனார் நம்ம உயிரவே விட்டு நம்மளை கொண்டாந்து விட்டுட்டு அவர் போயிட்டாரு, இவங்கெல்லாம் எப்படியோ இருந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக வந்தேங்கம்மா. இப்போ என்னன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போய் தம்பி கொண்டாட்டிகளோட தான் எங்கே நல்லது கெட்டது விசேஷத்துக்கு எங்கே போனாலும் போகிறாங்க. அப்படி ஏன் போகிறீங்க, நான் ஒரு வீட்டில் இருக்கேன், என்ன எங்கள் சொந்தத்தில் எதுனா வரமாட்டாங்க, அவங்க குடும்பத்தோடு யாரும் வரமாட்டாங்க. எனக்கு தேவைன்னா அந்த மொய் கொண்டாந்து அவங்க செஞ்சாங்கம்மா. 2 உள்ள விசேஷத்துகளுக்கும் 2 பேரும் போய் பத்திரிக்கை கொடுத்தோம். அவங்க இதுக்கு அவர் போயிடுவார், போகலினாலும் நான் போவேன். நீ கையில் காசு இருக்கிறத பொறுத்து போக முடியலைன்னா இருந்துக்குவேங்கம்மா. ஆனால் எங்கள் வீட்டு சைடு அப்படின்னா எதுக்குமே வர மாட்டாங்க. நீ இருந்தால் போ, எனக்காக கொண்டாந்து செஞ்சாங்க, உனக்கு செஞ்சா நீ போ, உங்களுக்கு செஞ்சா நீ போய்க்க, எங்களையெல்லாம் கூப்பிடாதேன்னு நல்லதா கெட்டதா எதுக்குமே ஒதுக்கிட்டாங்கம்மா. இது என்னங்கன்னா நைட்டில் தண்ணி போட்டு வந்துங்க அருவாள் எடுத்து முடுக்கிறதுங்கம்மா. நான் அடிக்கி பயந்துக்கிட்டு பக்கத்து சாலைக்கெல்லாம் போனேன். பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டீங்களா? ஆமாங்கம்மா. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வேலைக்கு போயிட்டேங்கம்மா. வீட்டுக்காரோட பெரியப்பா உள்ளையோட பையனுக்கு அக்கா பையன் தானுங்க வந்து பொண்ணு கேட்டாங்கம்மா. நான் என்ன சொன்னேன், சரி சொந்தத்துக்குள்ளே கொடுத்தா போன்னு சொல்லி 2 பேரும் போய் பொருத்தம் பார்த்தேங்க. எங்கள் வீட்டுக்காரரு அவங்களுக்கு எல்லாம் போய் அப்போ எங்கள் வீட்டுக்காரரு வெளியூரில் இருக்கும்போது கூட இருக்காருங்கம்மா. போய் பொருத்தம் பார்க்கும்போதுங்க பொருத்தம் கொஞ்சம் சரியில்லைன்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து எல்லாம் கொடுக்கலாம் கட்டலாம்னு முடிவாகி பேசிகிட்டு இருக்கிறேங்க. பொருத்தம் சரியில்லை, உள்ள 1 வருஷம் படிக்கட்டும், இல்லைன்னா இருக்கட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேங்க.
இந்த பொண்ணை கட்டி ஆகணும், கொஞ்சம் நேரம் இவங்க பங்கு வந்தால் அண்ணன் தம்பிகளே போட்டுக்கிட்டு இருந்தாலும் இவங்களுக்குன்னு பங்கு வருமல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய வந்து கூட்டிகிட்டு போய் கட்டிக்கிட்டாங்க. கூட்டிகிட்டு போய் எப்படி கட்டினாங்கன்னா, அந்த பையனும் என் பொண்ணு என்ன சொல்லியிருக்குது, இவர் என்ன சொல்கிறார், உங்கள் அம்மா உங்கள் தாத்தா அவங்க பார்க்குற மாப்பிள்ளைக்கு என் நிலத்தை நான் அந்த பக்கம் கல்யாணம் பண்ணி போனேன்னா என் நிலத்தை நான் விட மாட்டேன். நான் சொல்கிற மாப்பிள்ளை கட்டினாத்தான் பாப்பா எனக்கு பங்கு வர்றதும் உனக்கு என் தம்பியில வச்சுட்டு போகிறாங்கன்னு விட்டுருவேன்னு சொல்லுவேன். இந்த பிள்ளை என்கிட்ட கூட சொல்லாமங்கம்மா வெளியேறி போயிடுச்சுங்க. கெடுக்கிறதே அவங்க தான். ஆனால் சொன்னது யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஓம் புருஷனை தடுத்து வை, அவங்கள சொல்லாதேங்கிறாங்க. இவர் பேசாம போனாலும் கூப்பிட்டு பேசுறாங்கம்மா. எந்த விசேஷத்துல போனாலும் அவங்க இல்லாத வீட்டுல இவர் இருக்க மாட்டார். யார் இல்லாத வீட்டுல? அவங்க தம்பி பொண்டாட்டி போற வீட்டுல தான் இவர் கூட போவாரு. ரெண்டு தம்பி பொண்டாட்டி? ஆமாங்கம்மா. அவங்க குடும்பத்தோட கேட்டா நாங்க ஒன்னா இருக்கிறோம் அப்படி. அப்ப ஒன்னா இருக்கிறவங்க என்ன எதுக்குமா கட்டணும்? இப்ப என்ன பிரச்சனை என்ன சொல்றாங்கம்மாண்ணா, பொம்பளை பிள்ளை பெற்று போட்டு எங்க வம்சத்துல வந்து ஒரு புடி மண் எடுத்துருவீன்னு நீ நினைச்சு கூட பாத்துறாத. இங்க அது உன்னால நடக்காது. அப்ப அந்த பிள்ளைக்கு நிலம் விடலைங்க. கடனை வாங்க வச்சு அந்த கடனுக்கு அவன் சொத்து அவன் விற்கிறான், அவன் கடன் வாங்குறியா, இதுல நீ தலையிடக்கூடாதுங்கிறாங்கம்மா. என்னங்கம்மா எனக்கு என்ன பேசுறது என்ன சொல்றதுன்னே புரியலைங்கம்மா. இப்ப நாங்க என்ன செய்யணும்? இந்த சின்ன பிள்ளை இருக்குதுல்லங்கம்மா, இதை வச்சு நான் அமைதியாக எல்லாம் போனாலும் போது வீடு மறுபடியும்மா அந்த வித்து கட்டுறா அப்படி இருக்கிறத ஒப்படைச்சிட்றா அப்படி கடன் வாங்குற அப்படி கொடுக்குற அப்படி போகிற அப்படி குடும்பத்துக்காக பிள்ளை படிக்க வைக்க மாட்டேன்ட்டு அவரு எங்களுக்கு ஒரு ஆஸ்பத்திரி செலவில் ஒரு வீடு நிலையா கட்டி வைக்கல. ஆனால் கடன் எதுக்கு கடன் வாங்கினா அப்படித்தான் வாங்குவியான். உங்களோட தானே இருக்கிறியா, உங்களுக்கு தான் கொடுத்துருப்பியான் அப்படின்னு நான் வாங்கிட்டு எதுக்குமா சண்டை கட்டுறேன் அப்படின்ட்டு இப்போ என்னங்கிறாங்கம்மான்னா, நைட்டில் தண்ணி போட்டு வந்து ஒரு தடவை அடிக்கிறாருன்னு பயந்துக்கிட்டு பக்கத்து வீட்டுக்கு போயிட்டோம்மா. கட்டை எடுத்துக்கிட்டு அருவாள் எடுத்துட்டு வண்டியில துரத்துறா அப்படிங்க. இப்ப என்ன வயசு பிள்ளைக்கு? சின்ன பிள்ளைக்கு 20 வயசுங்கம்மா. எப்படி இருக்கா? வந்திருக்கு, கூட்டிட்டு வந்திருக்கிறோம்மா. அப்படி இந்த பிள்ளை எதுவுமே வணக்கம்மா. உங்க பேர் என்னது? சரவணா பிரியா. நல்ல தெளிவா தானே இருக்கா சரவண பிரியா? சரிங்கம்மா. இந்த கால் ரெண்டு இப்படிதாங்கம்மா உட்கார்றாங்க. நீட்ட முடியாது, சமணங்கால் போட முடியாதுங்க, கையை நல்லா நீட்ட முடியாதுங்கம்மா. நல்லா எலும்பு டாக்டர் பார்த்துட்டாலும் பிறவியமாக சரி பண்ண முடியாதுன்ட்டாங்க. காட்டில் ஓட்டிட்டு அதை கொஞ்சம் சரி பண்ணிட்டோங்கம்மா. எதுக்குமே அவங்க சப்போர்ட் கிடையாது. சரி அண்ணன் என்னைத்தே கோவம் இருக்கிறாங்க தம்பி பிள்ளைகளாம். இப்போ அவங்க மருமகன் கூட பேசுவாங்க, பெரியவளை கூட பேச மாட்டாங்கம்மா. எங்கே கண்டாலும் அவங்களுக்குள்ள பிரிவு. அவன் அந்த பையன் என்ன சொல்லிச்சுங்களாம், உங்கள் சித்தப்பன் பிள்ளையை தான் பிடிச்சிருக்கோன்னு பிடிக்கல, கல்யாணம் பண்ணி வயிற்றுல குழந்தையாயிருச்சுங்கம்மா. அவங்கக்கிட்ட போனால் சரி அம்மா விட்டுட்டு வந்துட்டோம், அவங்களே ஒரு குடிசை போட்டு அங்கே அவங்க அம்மா வேண்டாம் இப்போதைக்கு வேணாம், பின்னு வேறு குழந்தையான சேர்த்துக்கலான்னு மாப்பிள்ளையோட தனியாக வீடு போட்டு இருக்கும்போது சித்தப்பா வீட்டில் போய் இருக்கலாம், அப்பா வேலைக்கு போயிடுவாருன்னு கட்டடத்து வேலைக்கு போய் ஒன்றா சமைச்சு சொத்து வேணும் அது வேணும் இது வேணும்னு குடும்பத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி பசங்க வாழ்க்கையும் கெடுத்துடுறீங்க. என்னங்க அங்கே போய் இருக்கும்போது சொல்லுவாங்களாம், ஏன் பிள்ளை அப்படி வேலை செய்யும். இது கொஞ்சம் மட்டம் தட்டியே பேசும்போது அந்த பையனுக்கு என்ன ஆயிடுச்சு, எங்கள் வீட்டில் குடும்ப பிரச்சனைனால அந்த பிள்ளைக்கு சப்போர்ட் அப்பா சப்போர்ட் இல்லாதனால அவங்கள தான் பிடிக்குது. இப்போங்க எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் அந்த பையனுக்கு பிடிக்கல. எங்கள் வீட்டுக்காரையும் ஒட்ட விடலை, அந்த பிள்ளையோட அந்த பையனையும் ஒட்ட விடலைங்கம்மா. இது நான் தப்பாக சொன்னால் என்னை பேசுகிறாங்க. எங்கள் வீட்டிலேருந்து போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் பார்த்தாங்கம்மா. இப்போ நிலம் போட்டுக்கிட்டு இருந்தோம்லங்கம்மா, அங்கேருந்து வந்துங்க வெள்ளம் வச்சு கண்ணுக்குட்டி ஒன்று வாங்கி மேய்ச்சிக்கிட்டு இருந்தோங்கம்மா. அவங்க ஆடு கொண்டு 10 ரூபாய் கட்டியிருந்தாங்க. நான் கொண்டு போய் எனக்கு தீனி இல்லைப்பா, எங்கள் மாடு மேய்க்கிறக்கு ஒரு தீனி இல்லை, ஆட்டை அவுத்து விட்டாங்க. அந்த வார்த்தையை நாங்கள் ஓட்ட எப்படி சொல்ல, வாயில் இன்னும் பேசுறது நீங்களே சொல்லாதீங்கன்னு கூட சொல்லுவீங்க, அப்படி பேசுனாங்கம்மா. பேசுகிறான்ட்டு வந்து அவங்க தம்பி என்னை அடின்னு அடிச்சிங்க பாருங்கம்மா. 10 வருஷம் ஆகுதும்மா. இன்னும் அடித்து சீலையெல்லாம் கிழிஞ்சு இந்த கையெல்லாம் வீங்கி இங்கே பாருங்க ஜாக்கெட்டெல்லாம் கிழிஞ்சிருச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஃபோன் பண்ணி விட்டு சொன்னேன், உங்கள் தம்பி என்னை அடித்து போட்ட அப்படியே ஆட்டை அவுத்து தான் விட்டேன், உங்கள் ஓயா உங்கள் அப்பா கிடந்து சம்பாரிச்சதா, எவடி வந்து யார் சம்பாரிச்சு யார் வந்து உறவு சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு எல்லாம் பேசினேன். அப்படிங்க மாமியா பெரிய தம்பி கொண்டாடி அவளை இன்னும் 2 போடு அப்பத்தான் அடங்குவா அப்படிங்கிறாங்கம்மா. அடி வாங்கிட்டு என்ன பண்ண எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. எங்கள் பிள்ளையோட மாமியை வந்து குறுக்காட்டுது, அடிக்காத தம்பி எதுக்கு அவளை அடிக்கிறா, அவள் என்ன பேசுனா, அவள் அப்படி பேசுனா இப்படி சரி என்னமா சொல்லிட்டு போகிறாங்கன்னு இவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னாங்கம்மா. அது அடிச்சுக்கிறதா உனக்கு சொல்கிறதா அவனுக்கு சொல்கிறதா நான் யாருக்கும் சொல்ல முடியாதுன்னு அருவாள் எடுத்துட்டு வெட்ட 2 பேர் குறுக்காட்டுறாங்க. அன்னைக்கே கட்டையில் குத்தி இருந்தால் நான் போயிருப்பேன். நான் போய்ட்டு அந்த பிள்ளை அனாதை ஆகிட மாட்டாங்கம்மா.
அவங்க வளையலெல்லாம் கிழிச்சு கண்ணாடி வளையல் போட்டு நான் கிழிச்சு குறுக்கு காட்டுறாங்க, பிடிக்க முடியலைங்கம்மா. நான் என்ன தப்பு செய்யறேங்கம்மா? வேண்டான்னு சொல்லியும் கூட அவங்களோட இருந்துக்க சொல்லி. நீங்க உங்க பாட்டுல உங்க அம்மா வீட்டுல போய் இருக்க வேண்டியதானே? எதுக்கு இவ்வளவு காசு கொடுத்தீங்க அவருக்கு? காசு கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளை சொல்லுது, இப்போ நீங்க இப்போ இருக்கும்போதே இவ்வளோ போராட்டம், நீங்க இருந்தாவது நான் பெற்றதாயின்னு 4 நாளைக்கு அழிச்சு வந்து இருப்பேன். எங்க வீட்டுக்காரரே இப்படிப்பா என்னைய இதை பண்ணிட்டாங்கன்னா என்ன கேட்க ஆள் இல்லாமல் போயிடும். நீங்க இருந்தாவது எனக்கு பெற்றதாய் சப்போர்ட்டா இருக்கும்னு அழுகுதுங்கம்மா. நீ போயிட்டா உரிமையோடு அங்கே வந்து இருக்க முடியாது இல்லைங்கம்மா. ஒரு விருந்தாளியே போய் 10 நாளைக்கு இருக்கலாங்க. ஆனால் ரொம்ப இது பண்ணிடுவாங்கம்மா. அந்த கடைசியில் அவங்க அம்மா மாதிரி ஏன்னா என்னமே பண்ணலைங்கம்மா. அவரை கேளுங்க, கூப்பிட்டு கேளுங்க, என்ன உன் பொண்டாட்டி மேலே என்ன தப்புன்னு கேளுங்கம்மா. ஸ்கூலுக்கே அனுப்பலையா? ஸ்கூலுக்கு அந்த எங்கள் ஊரில் போய் இருந்தோம்னு சொல்லணுங்கம்மா. அப்போ தம்பி பசங்களாம் ஸ்கூலுக்கு போனாங்க. அப்போ டீச்சர் சொன்னாங்களாம், இந்த மாதிரி பிள்ளைக்கு நல்ல அப்பா சப்போர்ட் இருந்துச்சுன்னா அந்த பிள்ளை நல்ல ஒரு திறமைக்கு கொண்டு வந்துடலாம். படிக்காட்டியும் போது 4 பிள்ளைகளை பார்க்கும்போது மூளை டெவலப் அடையும், கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி நல்ல டீச்சருங்க அவங்கெல்லாம். நான் வேலைக்கு போயிட்டாலும் அவங்க அப்பா வேலைக்கே சரியாக போனாலும் போகலினாலும் பிள்ளைகளை ஒரு பாதுகாப்பாக இருந்தார். நம்ம 2 பொட்டை பிள்ளைக்கு ஒரு ஆம்பளை பாதுகாப்பு வேணுமே. அவர் எப்படி இருந்தால் கூட பரவாயில்ல, தனியாக நம்ம பொம்பளையாக இருந்து சாதிக்கிறதுக்குன்னு அவர் கூட சப்போர்ட்டாக இருந்தாகணும் தாங்கம்மா நான் இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்கிறேங்கம்மா. இவங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது டொமஸ்டிக் வயலன்ஸ் தான் ஆம்பளைங்க பண்ணறது. ஆமாங்கம்மா, உண்மை அதுதாங்கம்மா. ஆம்பளை நீ என்ன அவர் சொல்கிறார், ஆம்பளை நடு ரோட்டில் படுத்துட்டு வருவேன், நீவே படுத்துட்டு வந்துடுவேன், அடங்கித்தான் இருக்கணும், எல்லாம் தான் நான் பண்ணுவேன், உன்னால் என்ன பண்ண முடியும், எவனை வேணாலும் போய் கூட்டிகிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். போலீஸ்காரருக்கு ஃபோன் பண்ணுறேங்கம்மா சொல்கிறாரு. அவர்கிட்ட என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன். அவங்க ஃபோன் பண்ணி வர்றாங்கம்மா, வீட்டுக்கு வந்துட்டாங்கம்மா. நைட்டு யார் போய் 2-3 பக்கம் நான் ஃபோன் பண்ணி இப்போ சொல்கிறேங்கம்மா, ஓடுவேங்கம்மா, என்னை அடிக்க வர்றாருங்க. எனக்கு பயந்து வாழவே முடியாதம்மா. போனேங்கம்மா. இவ்வளோ ஹெல்ப் பண்றாங்கல்ல உங்க அப்பா அம்மா, சரிங்க, நீ அங்கேயே போய் இருந்திருக்கலாம். எதுக்கு இவரு? சரி இருந்துக்கிறேங்கம்மா, அந்த பிள்ளைக்கு எதுனாலும் உங்களை பொறுப்பெடுத்து சொல்லுங்கம்மா, நான் அதனால தான் வந்தேங்கம்மா. இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? இப்போ கட்டின வீட்டில் இருக்கிறேங்கம்மா, சொந்த ஊர்லைங்க. மாமியார் வீட்டு பக்கத்துல? ஆமாங்கம்மா. தோட்டமெல்லாம் எழுதி கொடுத்தாச்சுங்க, எழுதி வாங்கிட்டாங்க. இதில் அந்த தோட்டம் வித்தியாசத்தில் எங்களுக்கு எந்த உருப்படியான செலவு பண்ணலை, குடும்பத்தோட ஒட்டவே மாட்டாரு. இப்போ நீங்க எப்படி சாப்பிடுறீங்க? யாரு சம்பாதிக்கிறாங்க? நான் வேலைக்கு போறேங்கம்மா. என்ன வேலை பண்றீங்க? பால் பண்ணைக்கு 1 வருஷம் போனேங்க, காட்டு வேலைக்கு போவேங்க. இப்போ இந்த 2-3 மாசமாத்தே போலி மாட்டேன். நீங்க வேலைக்கு போனா அவங்கள யார் பார்த்துப்பாங்க? அம்மா நான் தூரமாக போக மாட்டேங்க. காலையில் நான் சாப்பிட்றேன்னா சாப்பிட்லையா அந்த பிள்ளைக்கு சாப்பாடு செஞ்சு சாப்பிட வச்சு கழுவி ஊற்றி பல்லு விளக்கி தலைக்கு வயசுக்கு வந்துருச்சுங்கம்மா. அந்த பிள்ளைக்கு நல்லது கெட்டது பார்த்து அதை அவ செஞ்சுக்க மாட்டாளா? அவள் செய்ய முடியாது. கையெல்லாம் பாருங்க, கை நல்லா திரும்ப முடியாதுங்கம்மா. சாப்பிட்டாலே நல்லா சிந்தாமல் சாப்பிட தெரியாதுங்கம்மா. அதுக்கு நான் ஹெல்ப் வேணுங்கம்மா, என்னோட ஹெல்ப்பு பண்ணி விட்டு வேலைக்கு போயிடுவேங்கம்மா. எந்த இது என்ன எதுவுமே கேட்காது, என்னை ஆளை விட்டால் போதுங்கிறாருங்கம்மா. என்னம்மா பண்ணு, அப்போ எதுக்கு என்ன கல்யாணம் பண்ண, அது என்கிட்ட கேட்காது அப்படின்னா எதுவும் பேச விரும்பலைங்கிறா அப்படிங்க. 2026 இப்போ இந்த பொண்ணு பையங்கிறது எவ்வளோ இருக்கு பாருங்க. அப்படியே குமரி கொட்டலான்னு தான் வந்தாங்க. பார்த்தோன்னே கொஞ்சம் தைரியம் வந்துடுச்சு. எவ்வளவோ ஷோஸ்ல இந்த காலத்து பொம்பளை பசங்க ரொம்ப டிமாண்டிங்கா இருக்காங்க, இது பண்றாங்க அது பண்றாங்க, இவ்வளோ கேட்குறாங்க, இப்படியாப்பட்ட மாப்பிள்ளை கேட்குறாங்கன்னு. இதுக்கு யாரு பதில் சொல்லுறது? எவ்வளோ காலங்காலமா நடக்குது. அந்த பிள்ளை கேட்டு பாருங்க. அடினா சின்ன அடி இல்லைங்கம்மா, நைட்டில் வந்து பிரச்சனை பண்ணுற அடி தாங்க முடியல, பேச்சு குடிச்சிட்டு போய் அந்த பேச்சு கேட்க முடியலைங்கம்மா. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் பார்க்கவே இல்லை? ட்ரீட்மெண்ட் எல்லாம் அந்த இதுக்கு எதுவுமே உடம்புக்குள்ள அந்த எலும்புக்கு நான் தாங்கம்மா அப்பப்போ இங்கே பெற்றவங்களோட உதவியோட கூட்டிகிட்டு போய் செக் பண்ணி பார்த்ததெல்லாம் சரி பண்ண முடியாது. கண்ணுக்கெல்லாம் எதுவுமே ட்ரீட்மெண்ட் பார்க்கலைங்கம்மா. அப்போ அந்த நைட் 10 மணிக்கு அந்த பிரச்சனை அடி தாங்க முடியலைங்கம்மா. இந்த பிள்ளை டெலிவரி ஆகி வந்து இருந்தப்போ சளி மருந்து ஒன்று வாங்கி வச்சிருந்தோம்மா. அந்த சளி மருந்து அந்த பிள்ளைக்கு கொடுக்க எனக்கு குடிக்கமான்னுருச்சு. ஒரு நாள் குடிச்சிட்டு மயக்கமாக படுத்துருச்சு. என்னன்னு தெரியலங்க. மறுநாள் எனக்கு வேண்டான்னு சொல்ல தெரியல, வேணான்ருச்சுங்கம்மா. அப்போ எனக்கு அந்த சளிக்கு தானே வாங்கணும், நெஞ்சு சளிக்கு அப்படின்னு சொல்லி குடித்தேங்கம்மா. குடிச்சிட்டு பாப்பாவுக்கு குழந்தை இருக்குது, ஆப்ரேஷன் பண்ணி குடும்ப கட்டுப்பாடு பண்ணி 2வது குழந்தை பிறந்து இருக்குங்கம்மா. இவர் விட்டுட்டு போயிட்டாருங்க. வந்திருக்காரா? வர சொல்லுங்க. மிஸ்டர் செந்தில், அவங்களோட குற்றச்சாட்டுப்படி அவங்க அப்பா அம்மாட்டேருந்து முதல்லேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் அப்போ காசு வாங்கியிருக்கீங்க. உப்பு புளி அரிசியிலேருந்து அவங்க வீட்டிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் உண்மையா?
அதெல்லாம் எப்பாச்சும் கொடுத்து விடுவாங்க, வாங்கிட்டு வருவா அப்படிங்க. எல்லா மாசம் எல்லாம் அனுப்ப மாட்டேன். எல்லா மாசமெல்லாம் எல்லா மாசமும் நான் போய் வாங்கிட்டு இருப்பாங்களா? அதான் கேக்குறேன். அவங்க சொல்றாங்க, அது உண்மையா இல்லையா? அது எப்பாச்சும் ஒருக்கா வாங்கிட்டு வருவா அப்படி. எப்பவாச்சும் இருக்கா? வீடு கட்டுறதுக்கெல்லாம் அவங்க காசு கொடுத்தாங்களா? வீடு கட்டுறதுக்கு காசு கொடுத்தாங்கன்னா எனக்கு வாங்கினதே தெரியாதுங்க. யாருக்கிட்ட வாங்கின அப்படி கேட்டு பாருங்க. உங்கள்கிட்ட சொல்லிட்டு எனக்கு காசு பத்தல. அது இப்ப வேணா சொல்லுவா சரி, அப்படிங்க. ஒரு நிமிஷம். அடுத்தது, இப்ப வேணா சொல்லுவா. புள்ள பிறந்த இந்த புள்ளைக்கு ஹார்ட்ல ஹோல் இருக்கு தெரிஞ்சப்ப நீங்க பார்க்க மாட்டேன்னு சொன்னீங்களா? எல்லாம் பார்த்துங்க. மடத்து குளத்துல எங்க அப்பா மூலியமா போனாங்க. அப்பா மூலியமா போனது வேற, அவர் தான் நான் கூட்டிட்டு போனாரு. செலவு அப்பா போக்குவரத்து செலவு கூட அப்பா போட்டுக்கிட்டாரு, கூட வந்தாருங்க. அப்ப எங்களோட தானே இருந்தாரு, கூட வந்தாருங்க. சரி, அப்புறம் நீங்க அவங்க வீட்டுல இருக்கும் போதெல்லாம் நல்லா பாத்துக்கிட்டீங்க சொன்னாங்க. மடத்து குளத்துல போய் போனாதான் பிரச்சனை சொல்றாங்க. அப்புறம் நீங்க உங்க வீட்டுல கடன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்க சொத்தெல்லாம் நீங்க அங்க எழுதி கொடுத்துட்டீங்க சொல்றாங்க. கடன் இருந்துச்சு, ஒரு 2 லட்ச ரூபா கடன் இருந்துச்சு. எல்லாம் எதுக்கு கடன் வாங்கினாரு? எதுக்கு வாங்கினு எல்லாம் வாங்கி செலவு பண்ணி என்ன செலவு கடன் ஆகி போச்சு. மறுபடியும் அந்த கடன் கட்ட முடியல. மறுபடியும் அந்த வீட்டை வித்து கடன் கட்டிட்டு ஏற்கனவே சண்டை சும்மா சந்தேகப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தா அப்படி. சந்தேகமா? ஆமா, சந்தேகப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தா அப்படி. இந்த தோட்டமே வேண்டாம் அப்படின்னதே கடைசியில் தோட்டத்தை வித்து போட்டு தனியா ஒதுக்கலாம்னு ஒதுங்கிட்டு. சரி, இப்ப இன்னொரு விஷயம், ஆம்பளை பிள்ளை பெத்து போடலன்னா உனக்கு சொத்து வராது சொல்றாங்களா? யாரு அப்படின்னு சொன்னது? சொத்து வராம எப்படி தனியா பிரிச்சு விற்க முடிஞ்சது? மூணா பிரிச்சு சொல்லுங்க, கேளுங்க. சொத்து வராம 3 பேர் அண்ணன் தம்பியில 3 பேர்த்துல அண்ணன் தம்பியில 3 பேருக்கு எங்க அப்பா சொத்து வராம எப்படி ஒரு 2 பேர் வச்சுக்குவாங்களா? அதான் இப்ப எழுதி அவங்க வாசமா கொடுத்துட்டீங்கல்ல. காசு வாங்காத 10 லட்சம் ரூபாய் பணம் வாங்காத குடும்பம் கேளுங்க. கையெழுத்து போட்டா அப்படி இல்லைன்னு கேளுங்க. எதுக்கு நான் கடன் வாங்கினாருன்னு கேட்டேங்கம்மா. கடன் புருஷன் வாங்கியிருக்காரு, நீ 5 லட்சம் கொண்டாந்து கடன் கட்டணும், என்கிட்ட வசதி இல்லைன்னு சொன்னாங்கம்மா. அப்ப அவங்க சொத்து இல்ல, நீங்க சொன்னீங்கல்ல ஆம்பளை பிள்ளை இல்லன்னா சொத்து தர மாட்டேன் சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? அது எப்படி அப்புறம் விற்க முடியும்? சத்தியமான வார்த்தை சொன்னாங்கம்மா. நீங்க இந்த பொம்பளை பிள்ளைக்கு பங்கு கொடுத்தா சரித்திரமே எங்க வம்சத்துல கிடையாதுன்னு இவர் கேட்டுட்டு அப்படின்னு நான் கேட்டேன்னா, அப்படி இல்லாம எப்படி 3 பங்கு விற்க முடியும்? அப்ப உங்க பங்கு கொடுத்துட்டாங்க, வித்து போட்டாங்க. நான் இருங்க ஒரு நிமிஷம். கையெழுத்து போட்டிருக்க, எல்லாரும் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி இருக்காங்க. சரி, நீங்க கடன் வாங்கி செலவு பண்ணது குடும்பத்துக்காக தான். ஆமா, குடும்பத்துக்கு என்ன செலவு பண்ணாரு? இது இப்ப சொன்னா பதிலுக்கு நான் சொல்ல முடியுங்களா? என்ன செலவு பண்ணீங்களா? கல்யாணம் முடிச்சு நகை போட்டு கொடுத்தீங்களா? வீடு கட்டி வச்சீங்களா? ஒண்ணுமே இல்லைங்கம்மா. நான் ஆரம்பத்துல இருந்து இதைத்தான் கேக்குறேன். என்ன செலவு கடன் வாங்குனீங்க? தோட்டத்தை விக்கிறதுக்கு இல்ல, அவங்க கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. சொல்ல முடியாது. எல்லாரும் கடன் வாங்கும் போது கூட வருவா அப்படி. இப்ப கூட 25,000 கடன் வாங்கி பாத்ரூம் எல்லாம் கட்டி வச்சுக்கிட்டு வாங்கி தெரியாது. நீங்க கேட்டு பாருங்க. குடும்பத்தோட நைட்ல போயிருவாரு, 6 மாசம் அங்க போய் இருந்துக்குவாரு, 1 வருஷம் அங்க போய் இருந்துக்குவாரு. இருங்க ஒரு நிமிஷமா. இவங்களை அடிப்பீங்களா நீங்க? ரொம்ப பேசுவா அப்படிங்க. வாய்க்கு ரொம்ப என்ன பேசுவாங்க? நீங்க ட்ரெஸ் எல்லாம் உருவி ரோட்ல எல்லாம் ஓட விடுவீங்களா? அப்படியெல்லாம் எங்க இதுலயே கிடையாதுங்க. வாய் இருக்குன்னு என்ன வேணாலும் சொல்லக்கூடாது. அப்படி எந்த மடனையும் செய்ய மாட்டேன், எந்த இதுவும் செய்ய மாட்டேன். அப்படி அடிச்சதுனாலதாங்க அம்மா கூட்டிட்டு போனாங்க. அங்க போய் இருந்தோம். திரும்ப பிள்ளை காலேஜ் கல்யாணம் பண்ணி வைக்கலாம், நம்ம சொந்த ஊருக்கு போலான்னு வந்துதாங்கம்மா இப்ப இப்படி எல்லாம் பண்றாங்க. இன்னொரு விஷயம் கேக்குறேன், உங்க பொண்ணு கட்டாயப்படுத்தி அவங்க அம்மாக்கு தெரியாம சொத்து நீ எனக்கு தெரியாம போய் முடிச்சாங்க. நான் சொல்றதால கல்யாணம் பண்ணாதான் உனக்கு சொத்து கிடைக்கும் சொன்னீங்களா? அப்படி கிடையாதுங்க. அந்த பிள்ளை என்ன பண்ணிச்சு தெரியுங்களா? காலேஜ் போயிட்டு வீட்டில் இருந்துச்சு, கம்ப்யூட்டர் சென்டருக்கு போய்கிட்டு இருந்துச்சு. கம்ப்யூட்டர் சென்டர் போகல. இப்போ எங்கள் அக்கா அம்மா இப்போ பஸ் டிரைவராக ஓடிட்டு இருந்தா. அப்படி 2 பேரும் பழக்கமாக்கிருச்சு. எங்கள் மடத்து குளத்துலேருந்து ஒட்டஞ்சத்திரத்துக்கு அந்த பையனை கூட்டிகிட்டு வந்துருச்சு. இனிமேல் பிரித்து வச்சோம்னா அங்கிட்டு 4 பேர் என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு தெரியாமல். அப்போ அம்மாட்ட கேட்காம எப்படி கல்யாணம் பண்ணீங்க? அம்மாவனா கேட்கல, வந்துட்டாங்க. நீ டைம் இல்லை, கல்யாணம் முடிச்சிடலாம். நான் முடிச்சிட்டேன். டைம் ஏன் அவங்க சைடு தப்புத்தானுங்க. இல்லைன்னு சொல்ல தப்புத்தேன். 10 மாசம் பெத்து இல்லைன்னு சொல்ல தப்புத்தானுங்க. இல்லைன்னு சொல்ல கல்யாணம் மூச்சு வச்சது தப்புத்தியா, தெரியாத மூச்சு வச்சது தப்பு. ஆனா மூச்சாச்சு. கல்யாணம் முடிச்சு வச்சுட்டுமா? அந்த பொண்ணு விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணி. அந்த பொண்ணு விருப்பம் இல்லாம எப்படி அந்த பையனை கூட்டிட்டு வரும் தெரியாம கேட்கறேன் நானு. இவர் சொல்லிருக்காருங்கம்மா, தோட்டம் நான் சொல்ற மாப்பிள்ளை கட்டினாத்தான் உனக்கு தோட்டம். அப்படி கிடையாது. கூப்பிட்டு அம்மா சைடு சொல்ற மாப்பிள்ளைக்கு நான் எதுக்கு வரமாட்டேன்னு சொல்லி கம்பல் பண்ணி அப்படியெல்லாம் கிடையாது. சரி, இப்ப நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. அவங்க உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நீங்க அது இல்ல சொல்றீங்க. ஆமா, இப்போ இன்ன ஃபியூச்சர் கல்யாணம் முடிச்சு சரி, அதெல்லாம் நடந்து போச்சு. அவளுக்கு 2 பிள்ளை வாழ்ந்துட்டு இருக்கா. இந்த பொண்ணுக்கு அவன் நல்லாதான் இருக்கா, அவளுக்கு எல்லாம் புரியுது. நீங்க மட்டும் அவளை நல்லா பாத்திருந்தீங்கன்னா அவ எல்லாரையும் மாறி இருந்திருப்பா. இப்போ பிறக்கும் போதே காட்டுல ஓட்டேன்னு சொல்லிட்டு பிழைக்காதுன்னு சொன்னாங்க. அதனால சரி இருக்கட்டு பாக்கலாம்ட்டு ஆஸ்பத்திரி கூட்டி போய் பார்த்தோம். இவங்க அப்பா கூட வந்தாரு. இல்ல, இந்த கண்ணெல்லாம் சரி பண்ணிருக்கலாம், கைய காலெல்லாம் சரி பண்ணிருக்கலாம். அதுவாடு சிரிக்குங்கம்மா, அதுவாடு தன்னால பேசுங்க, கோவப்படுங்கம்மா, என்னைய அடிக்கும் கூட வரும். நான் எதுவும் பொருட்படுத்த முடியறதில்ல, வச்சு போட்டு வேலைக்கு ஓடி. அது அவளுக்கு கஷ்டமா இருக்குல்ல, அவளால எல்லாரையும் மாதிரி இருக்க முடியல. பாப்பா அடுத்தவங்களை பார்த்தா ஒரு மாதிரி ஏக்கமா பாக்குற மாதிரி இருக்குங்கம்மா. நீங்க பாத்துருந்தீங்கன்னா இந்த புள்ளைய நல்லாக்கி இருக்கலாம்.
ஃபஸ்ட்டு இருந்தே அப்படியே இருந்துச்சு. சரி என்னமோ என்னடா பண்ணுறது அப்படின்னு அம்மா அவங்க நைட்டு 10 ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போயிருந்தேங்க. அங்கே போய் ஆனால் சின்ன குழந்தையிலையும் மயக்க மருந்து போட்டு இது பண்ணி பார்த்தாங்க. இந்த ஓட்டை அடைச்சிக்கிறச்சு ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கூடவே இருந்தா சரி அன்னைக்கு அப்பா சப்போர்ட்ல வந்தாருங்க. இன்னைக்கு அவர் அப்பா சப்போர்ட் என்ன அன்னைக்கே நான் கூட போயிருந்தேங்க. இப்போ ஏதாவது முடியாத வந்தாங்க இப்போ கூட்டி போனாங்க. செந்தில் எனக்கு அம்மா உனக்கு என்ன வேணுமா இப்போ? எனக்கு என்ன அடி வாங்க முடியாதுங்கம்மா. இன்னும் ஒன்று மட்டும் கடைசியில் சொல்லிடுங்கம்மா. அடி தாங்க முடியல, வார்த்தை கேட்க முடியும். அந்த டானிக் எடுத்து குடிச்சிட்டு நல்லங்கம்மா. அங்கே போய் கேட்குற அப்படிங்களா, அவள் மறந்து குடிச்சிட்டா கூட்டிகிட்டு போட்டா நான் போய் எழுப்புறேன். நீ என்ன பண்ண அடியும் வார்த்தையும் கேட்க முடியாமல் இந்த பிள்ளை கூட பற்றி யோசிக்காமல் நான் மறந்து குடிச்சிட்டே சாவனா இதுதான் இப்படி தான் நடக்கும்னு எனக்கு தெரியலைங்க. அவசரத்தில் பண்ணிட்டேன். நானெல்லாம் வரமாடி போய் சத்தா சாவுன்ட்டேன். அப்படி நான் பக்கத்து வீட்டுக்கு ஓடிட்டேங்கம்மா. போனதே கார் எடுத்து பின்னாடியே சத்தா சாப்பிட்டாலும் சொல்ல. இப்ப என்ன வேணாலும் வாய் இருக்குன்னு சொன்னா இது கடைசியில குடும்பத்தை பிரிச்சு வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. பிரிச்சு வைக்கிறது இல்லைங்க, நான் நடந்ததை சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு அப்புறம் ஊர்ல போய் பேசுறேன். என்ன பண்ணலாம்னு கேட்டுக்கிறேன் அப்படிங்க. நீ முன்னாடி போ பின்னாடி நான் வரேன். வேண்டாம், 2 பேர்த்தையும் பிரிச்சு கூட விட்டுருங்க. அது பாட்டுல அவங்க போறேன். நான் பாட்டுல எங்க தோட்டத்துக்கு எங்க ஊருக்கு ஒட்டஞ்சாத்திருக்கேன். இல்ல நான் வேற பக்கம் கூட எங்கிட்டாச்சு போய் கார்ல என்னை கூட்டிட்டு போறாங்க, பின்னாடி வண்டியில வர்ற அப்புறம் அப்படிங்க. என்ன பண்ண சொல்ற? அவங்களோட கலந்து பேசிட்டு. சரி அம்மா ஒரு விஷயம் நான் கேட்குறேன். சொல்லுங்க. அவரை பிரிஞ்சு நீ இருப்பியா? எனக்கு அந்த வீட்டை மட்டும் விட சொல்லி அவர் அவங்க எங்க வேணாலும் போய் இருந்துக்கிட்டுங்கம்மா. ஆனா எங்களுக்கு கடன் வாங்கினா நாங்க பொறுப்பு இல்லைங்க. பெரிய பிள்ளை நானும் பொறுப்பு இல்லைங்கம்மா. அந்த பிள்ளை 2 குழந்தை என்ன நம்பி இருக்குது. பெத்ததாயா என்னால அந்த வீட்டை அந்த பிள்ளைக்கு ஒப்படைக்கலான்னு இருக்கிறேங்கம்மா. கடன் வாங்கி இதே அவங்களுக்கு எழுதி வைக்கிற கடன். அப்ப இந்த பொண்ணுக்கு என்ன இருக்கு? இந்த பிள்ளைக்கு இருந்தாங்கம்மா. இந்த பிள்ளை அந்த பிள்ளை பார்த்துக்க சொல்லி இருக்கிறாங்க. எங்காலத்து மனுஷனோட வாழ்க்கை எங்காலத்துக்கு பின்னாடி அந்த பிள்ளை நீ முடிஞ்ச பாருமான்னு சொல்லியிருக்கேன். சரி மிஸ்டர் செந்தில், நீங்க இந்த பிள்ளைக்காக என்ன செய்ய முடியும்? நான் இருக்க வரைக்கும் ஏதாவது சாப்பாட்டுக்கு வாங்கி போட முடியுங்க. சாப்பாட்டுக்கு வாங்கி அதுக்கு போடுறது, treatment தனியாவே பார்க்கணுமே. வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்ன கேட்காதங்கிறீங்களே. கொஞ்சம் பாருங்கம்மா, நான் 8 மணி 8:30க்கு வேலைக்கு போறேன்னா 10 மணிக்கு சோறாக்குனா நான் எப்படி சோறு கொண்டு போட்டு? அப்ப நானா சோறாக்கி திங்காம பக்கத்து வீட்டுல போய் சோறு தின்ட்டு போக 10 மணி அந்த பிள்ளைக்காக நான் வேலைக்கு போறேன். அப்பவும் 10 பிள்ளைக்காக 10 மணிக்கு வேலைக்கு சோறாக்குறது. போறது அப்ப நான் வேலைக்கு இல்லைங்களா? போகல, அடுத்த வீட்டு போய் சோறு தின்ட்டு போறதுங்களா? அவர் அவருக்காக சோறு பண்ணிக்கிறாரு, பண்ணட்டுமே. சம்பளத்துக்கு சோறு கொடுக்க ஆக்கி மாட்டேன்றாருமா. இந்த சொல்றீங்க. பிள்ளைக்கு தேவை எதுவுமே பண்ண மாட்டாரு. நான் சம்பாதிக்கிறேன், நான் செலவு பண்ணிக்கிறேன், எனக்கு குடும்பத்தை நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு தோணுது. முடியலங்கம்மா. அன்னாடு போராட்டம் தாங்கம்மா. இல்ல, நீங்க அவங்களோட அவங்க வீட்டுக்கு போவீங்களா? அவங்க ஊருக்கு அவங்க வீட்டுக்கெல்லாம் நான் எப்பவுமே போக மாட்டேங்க. 10 வருஷம் இருந்தீங்களாமே எங்க? அப்ப நல்லா இருந்தேங்க. நம்ம அவங்க அம்மா அப்பா பேச்சு எனக்கு பிடிக்கல, நான் போறது இல்லை. கேட்டு பாருங்க. பிடிக்கலைன்னா இப்படி குடும்பத்தோட ஒட்டாமையே இருந்தா சொல்லத்தாங்கம்மா செய்வாங்க பெத்தவங்க. ஒழுக்கமா இருங்க, ஒழுக்கமா இருங்க. எங்கனாலும் முடிஞ்ச உதவி ஒழுக்கமா இல்ல ஒழுக்கமா இருக்குன்னு அவங்க சொல்லி நமக்கு ஒழுக்கமா இருக்கு, ஒழுக்கமா இருக்கணும் இருக்கணும். தண்ணி அடிப்பீங்களா நீங்க? ஆமா, தண்ணி பயங்கரங்கம்மா. தண்ணி அடிச்சுதே பிரச்சனையே இப்படி ஆகுறதுங்க. குழந்தைக்கு செலவு பாக்குறதுக்கு இல்ல, வைத்தியம் பாக்குறதுக்கு காசு இல்ல, தண்ணி அடிக்கிறதுக்கு மட்டும் இருக்கா? ஏன் இப்படி அம்மா, இந்த போறீங்க? பிள்ளை ஆஸ்பத்திரி ஒரு காய்ச்சல் சொல்லி வாங்கன்னா பெட்ரோலுக்கு காசு கொடு வர்றேன், ஆஸ்பத்திரி காசு கொடு வர்றேன். அடுத்தவங்களுக்கு போய் நல்லது கெட்டதுக்கு தாராளம் செலவு பண்ணிட்டு பொது வெளியில் நல்ல பேர் எடுத்துட்டு வர்றாருங்க. எனக்கு கோவம் வருது எதுக்குன்னா, ஒண்ணு பொம்பளைங்கிறதுக்காக நீங்க அவளை அடிக்கிறது, உதைக்கிறது, ரோட்ல ஓட விடுறது. அதே மாதிரி என்னை பேச வேண்டாம்னு சொல்லுங்க. என்ன பேசினாலும் அடிக்கிறது ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது. அப்ப என்ன வேணாலும் அடிக்கிறது திரும்பி வாயால பேசுங்க, ம். அடிக்காதீங்க. அவ உங்களை அடிக்கிறாளா? இல்லை. அப்புறம் நீங்க ஏன் அடிக்கிறீங்க? அடுத்தது, இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. அந்த குழந்தையோட ஃபியூச்சரை பாதுகாப்பு பண்ணறது உங்க பொறுப்பு. நீங்க அது பண்ணறதில்ல, அதை நான் கேள்வி கேட்க தான் செய்வேன். அப்புறம் உங்க அம்மா எல்லாத்துக்கும் உங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க விடுறது இல்லைன்னா அது இவர் பேசணும் போனா அவங்க தேவைக்கு கூப்பிட்டுக்குவாங்கம்மா. ஒன்னா போவாங்க வருவாங்க. அம்மாவோட பேசி 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்குங்க. அதெல்லாம் சும்மா சொல்றதுங்கம்மா. ஏதோ இருக்கிறாங்க. எங்காச்சும் ரோட்ல பார்த்தா பேசுங்க. என் தம்பி இறந்த அன்னைக்கு நான் போயிருந்தேங்க. எல்லாரும் வல்லைன்னு இருக்குங்காட்டிக்கு 8 ஆஸ்பத்திரி தான் மதுரையில போயே பார்க்கல. நான் போய் எல்லாம் பேசுறாங்களே, இன்னொருக்காக பிறக்க போறேன்னு பேசினாங்க. அதனால நான் போனேங்க. அப்போ நான் தனியாக ஒட்டஞ்சத்திரத்தில் வாடகைக்கு ரூம் எடுத்து இருந்துருங்க. 6 வருஷம் கேட்கல போனேன். போய் சாயங்காலம் 5 மணிக்கு பார்த்தேன். பார்த்துட்டு அதுவும் இல்லைங்கம்மா. காலையில் 5 மணிக்கு அவங்க சைடு விசேஷத்துக்கு எல்லாத்துக்குமே அவர்தான் யாரும் கேட்கல அம்மா, போனேன் நீங்க ஒரு வந்துட்டேன். கூப்பிட மாட்டாங்கம்மா. அவர் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. என்னை கூப்பிட மாட்டாங்க, இவரே அந்த அளவுக்கு வச்சுக்கோணுங்க நம்ம. நீங்க போறத பத்தி அவளுக்கு பிரச்சனை இல்ல. அவளை நீங்க குடும்பத்துல ஒருத்தியா சேர்த்துக்கிறது நினைக்கிறதும் இல்ல, கூப்பிடுறதும் இல்லைங்க. அவர் வாட்டுக்கு போய்க்கிறது, அவர் இஷ்டத்துக்கு வந்துக்கிறது. ஒரு பொறுப்பு இருக்குல்ல. உங்க பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுத்தா தானே உங்களுக்கு மரியாதை. போயிட்டே வந்துட்டு அதோட முடிஞ்சு போச்சுங்க. இது என்ன தெரியுங்களா மிஸ்டர் செந்தில், உங்க மனைவி உங்க பிள்ளைங்க இருக்கும்போது உங்க அம்மாவும் உங்க குடும்பமும் அவங்களுக்கு மரியாதை கொடுத்தா உங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு சமம். நீ மட்டும் போதும், அவளும் பிள்ளைங்க அப்படிதாங்க பண்றாங்க. அதுதாங்க உண்மை. அவர் எல்லாம் நான் ஒண்ணும் பண்ண முடியாது.
இல்ல அப்ப நீங்க சொல்லணும், என் பொண்டாட்டிக்கும் என் பிள்ளைங்களுக்கும் இந்த வீட்ல இடம் நான் தான் இல்லைன்னா யாரையுமே இருங்க. சொல்லுங்க. என் பொண்டாட்டிக்கு என் பிள்ளைங்களுக்கும் இந்த வீட்ல இடம் இல்லைன்னா நானும் உங்களுக்கு பிள்ளை இல்ல சொல்லி. அதே மாதிரி பையன் வந்து அம்மாவை பாக்குறது, பையன் வந்து அதுக்கெல்லாம் நீங்க தம்பிகளை, எதுவுமே சொல்லலைங்கம்மா. அண்ணா வந்து தம்பிங்களை போய் பாக்குறதுக்கெல்லாம் நீங்க குறை சொல்லக்கூடாது. போனா போதுமா, நான் அதுக்கு சொல்ல குடும்பத்தை விட்டு கொடுத்துட்டு போகாதீங்க சொல்றேன். அது ரொம்ப நியாயமான விஷயம். குடும்பத்தை விட்டு கொடுக்காதீங்க நான் சொல்றேன். குடும்பத்தை விட்டு கொடுத்துட்டாலே என்னைக்கு போனது கிடையாது. போகாம எப்படி பேச்சு இவ்வளவு சரியில்லை, பேசுறது சரியில்லாத பேசுனா சரி உன் பாட்டில் நீ பேசிட்டு நான் பாட்டில் எனக்கு அது ஒரு தெரியும். விஷயம் இருக்குமா, நீங்க பேசிட்டீங்கன்னா அந்த வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா அப்புறம் அவருக்கு அங்கேயும் பேச முடியாது, உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. அப்படி அவங்க ஆயிடும். சைடு நின்னுதானே என்ன அடிக்கிறாரு. எனக்கெல்லாம் சப்போர்ட் எல்லாம் எந்த சும்மா அவங்க காலத்துலயும் சைடுல நின்று ஊதிக்கு அடிச்சோடனே இங்க அது சொந்த ஊருக்கு வந்தாதே இப்படி பொய்தான் பண்றாரு. பேசுறாரு. ஒரு விஷயம் சொல்றேன் செந்தில், அந்த வீட்ல நீங்க மூத்த பையன் ஆமா. கரெக்டா? உங்க மனைவிக்கு வந்து அங்க முதல் ஸ்தானம் இருக்கணும். உங்க பிள்ளைங்களுக்கு உங்க அம்மா வந்து அந்த பிள்ளையதான் முதல் முக்கியமா தானே இல்லைன்னா பார்க்கணும். பூரா உதறி விட்டு கம்முன்னு ஒதுங்கி இருந்துக்க வேண்டியது எதுக்கு போயிங்க? அப்ப நீங்களும் உதறி விடணும். அப்ப நான் என்ன நீ போயிட்டு உதறி வந்துருக்கணுங்களா? நீ வந்து உதறிடு, நீ தனியே இரு, நான் மட்டும் போயிட்டு அப்படி நான் எந்த வந்து காலத்துலயும் போனது கிடையாது. செத்ததுக்கு போனேன் இல்லைன்னு சொல்லுங்க. அது பரவாயில்ல. போன நான் 6 எதுக்காச்சும் மாசம் போயிருக்கேன் இருந்துட்டாருங்கம்மா. சொல்லுங்க. அவங்கள ஆஸ்பத்திரி ஊட்டி அவங்களோட போறது எல்லாமே கண்ணால நான் பாக்குறேங்கம்மா. கேட்டா நான் இல்லவே இல்லைங்கிறாரு. ஆனா தோட்டத்து காட்டுலையும் ஊருக்குள்ளே இருந்தா 4 பேத்துக்கு தெரியுங்கம்மா. நான் ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட சொன்னேங்கம்மா. அவங்க போயிட்டு போறாங்க வந்துட்டு போறாங்க, உன் பொழப்பு நீ பாருங்கிறாங்க. என் பொழப்பு சண்டை இல்லாம இருந்தா நான் பாத்துக்கிறேங்கம்மா. சரி, எனக்கு ஒரு 4 விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். ஒண்ணு, உங்க மனைவிக்கு மரியாதை கிடைக்கிறது எப்பன்னா நீங்க அவளுக்கு மரியாதை கொடுக்கணும். உங்க அப்பா அம்மா இருக்கட்டும், உங்க தம்பிங்களா இருக்கட்டும், ஒரு விஷயத்த கிளியரா சொல்லிடுங்க. அவன் என் மனைவி, உனக்கு நான் வேணுமா, நீ என் மனைவியை மதிக்கணும். அது முதல் வார்த்தை. வாய் விடாதே, நான் வாய் தப்பான நீ அங்க பேச வேண்டாம், இவர் நச்சரிக்காதே, இல்லைங்க. விட்டுடு, பேச்ச கம்மி பண்ணிக்கும். ஓகே. அடுத்தது, அவ என்ன பேசினாலும் நீங்க அவளை அடிக்க கூடாது. நான் அந்த ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது. நெக்ஸ்ட் டைம் நீங்க அவளை அடிச்சீங்கன்னா அவ திருப்பி அடிப்பா. திருப்பி அடிக்கனாலும் இல்லைங்க, கொன்னே ஓடுவா. திருப்பி அடிப்பா. திருப்பி அடிப்பா. அவர் என்ன அன்னைக்கு கேக்குறாரு உங்க தெரியுங்களா? மானம் போகும். உன்னை அடிச்சு கொன்னா யார் சாட்சி சொல்லுவா? பிரசவம் 2 பிள்ளை பெத்தவ அவ. அதை விட வலி ஒண்ணும் உலகத்துல ஒண்ணும் இருக்க போறது இல்ல. அது மட்டும் ஆம்பளைங்க சும்மாதான் இந்த ஏத்தி ஏத்தி விட்டுட்டு ஆம்பளைன்னு சரியான தெம்பு பொம்பளைக்கு தான். ஒரு தலைவலியை சகிக்க முடியுமா உங்களால? முடியாது. பிரசவ வலி சவிக்கிறது அது புள்ள பெறும்போது நீங்க அந்த ரூம்ல இருந்திருக்கணும். அப்பதான் பொண்டாட்டி அடிக்க தோணாது. அந்த வலி என்னதுன்னு கணவர் பார்க்கணும். எவ்வளவு பெரிய மிரக்கல்னு பார்க்கணும் அந்த புள்ள பெத்த எடுக்கிறது. அப்ப தெரியும். அந்த காலத்து ஆம்பளைங்களுக்கு அது தெரியாமே போச்சு. 3 ஆபரேஷன். அதனாலதான் இப்படி அடி ஒத்த பண்றீங்க. அடுத்தது, இந்த குழந்தைக்கு என்ன அவளோட லைஃப் ஸ்மூத்தா போறதுக்கு என்ன பண்ணணுமோ அது நீங்க பண்ணணும். குடி பழக்கத்தை கம்மி பண்ணீங்க. இன்னைக்கே குடிய விடு சொல்லல. இது எல்லாமே சொல்றது எங்களுக்காக இல்ல செந்தில், உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க குழந்தைக்காக. இதெல்லாம் நீங்க பண்ணுங்க. அதுக்கு மேல ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நாங்க பண்றோம். ஆனா உங்க கடமை குடி நீங்க ஏதாச்சும் பண்ணி விடுங்கம்மா. நம்ம மைண்ட் கலந்த மாதிரி அடிக்கிறது, சைக்கோ மாதிரி பண்றாருங்க. பேசுற அந்த கோபத்துல என்ன பண்றேன்னே தண்ணி போட்டு வந்தாத்தாங்க. நார்மலா இருக்கும்போது பிரச்சனை இல்லைங்கம்மா. அவங்களோட போனா தண்ணி போட்டுற அப்படிங்கிற ஒரு விசேஷம் அது இதுன்னு போறாங்க, ஒன்னா போயிட்டு வர்றாங்க, ஒரு தண்ணி போட்டு கடனை வாங்கிட்டு அந்த மாதிரி வரும்போது சரிங்க ஒண்ணுமே பேச்சு கொடுக்காது. நீ ஒதுங்கிடு. இல்லைன்னா நீ கிளம்பி குழந்தைய கூட்டிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போயிடு. அவருக்கு தண்ணி மண்டையில இருந்து இறங்குறது வரைக்கும். அந்த கடனில யாருமே இப்ப அப்படியே அந்த வீட்டு மேல எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு அந்த வீட்டுக்கு எனக்கு வீடு யாரு பேர்ல இருக்கு? வீடு என் பேர்ல இருக்குதா, அந்த இடம் என் பேர்ல இருக்கான்னு கேட்டு பாருங்க. யாரு பேர்ல இருக்கு வீடு? பிள்ளை பேர்ல பார்த்தா மாத்தி விட்டாங்க. அதெல்லாம் இருந்தாலும் உன் பேர்லயே வச்சுக்கிற வேண்டியது. என் பேர்ல எழுத விட மாட்டேன்ட்டாருங்க இவரு. அப்படியெல்லாம் சொல்ல, பிள்ளை வருது எழுதுன்னு சொன்னா அப்படி பத்திரம் போட்டு பிள்ளை வருது எழுதுனா உன் பேர்ல எல்லாம் நான் எழுத முடியாதுன்ட்டாருங்கம்மா. ஒரே வச்சுல நான் பையெல்லாம் சொல்லல. எங்க பிள்ளை அதனாலதான் சரி பிள்ளை பேருக்கு மாத்தி விடும். உங்க பேர்ல இருந்தா நீங்க கடன் வாங்கி வித்துருவீங்க. நாங்க வீடு கூட பண்ணீங்களா? ஆமா, வீடு கூட இல்லாம நடுத்தருக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லித்தான் அந்த வீட்டையாவது பிள்ளைகளுக்கு மாத்தி விட்டாங்க. இப்ப அவங்களோட இப்ப 2 பேர் பேர்லயும் எழுதினீங்களா? பிள்ளைங்க பேர்ல? ஆமாங்கம்மா. 2 பசங்க பேர்லயும்? 2 பொண்ணுக்கு பேர்லீங்க. செந்தில் ஒரு 2 months சப்போஸ் நீங்க இது மாதிரியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, நிச்சயமா நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணி கேஸ் கொடுப்போம். லீகலா எடுப்போம். யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியலைங்கம்மா. புரியுதுங்களா? தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. நான் சொல்றத நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு மரியாதையும் நிம்மதியும் ஜாஸ்தி தான் ஆகும். லைஃப்ல நிம்மதியா இருப்பீங்க, மரியாதையோட இருப்பீங்க.
இது முன்னாடி வந்து உட்காந்து எங்கிட்ட பேசுனதுனால உங்க மானெல்லாம் போறது இல்லை. நீங்க பொண்டாட்டி அடிச்சு பொண்டாட்டியும் பிள்ளையும் இப்படி நடுத்தருவில் வந்து உட்காந்தா இதுதான் உங்களுக்கு மானம் போகும். தயவு செஞ்சு பொறுப்பா நடந்துங்க. ஒரு நல்ல தகப்பனா இருங்க. இல்லைன்னா கொஞ்ச நாள் இருந்து மாறி கூட தண்ணி அடிக்கிறத மறந்துட்டு கூட வரட்டுங்கம்மா. நாங்கள் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு இப்போ முக்கியவாசி எனக்கு உயிர் பயந்தாங்கம்மா. நைட்டு அடிச்சு எல்லாம் ஒன்று தோட்டத்துக்கு வர வேண்டாம், ஊருக்குள்ள வர வேண்டாம்னு சொல்லிருங்க. நான் எங்கிட்ட போய் கூட இருந்துக்கிறேன். நீங்க எங்க போயிருப்பீங்க? என்கிட்ட பொண்ணு வேலை செய்யறவங்க கூட அதெல்லாம் 1 வருஷம் 6 மாசம் போயிடும் அப்படிங்க. வெளியில நைட் 12 மணிக்கு வரும், அப்படி 1 மணிக்கு ஒரு நைட் இப்ப வரவே. நீங்க என்ன சொல்றீங்க? அவர் வீட்டுக்கு வரக்கூடாது night சொல்றீங்க. வீட்டுக்கு வர வரக்கூடாதுன்னு சொல்லுவா வேண்டாம் அப்படிங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அவர் வீட்டுக்கு வரக்கூடாது. வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லி எனக்கு பாதுகாப்புக்கு நீங்க ஏதாவது நல்லா idea பாதுகாப்புன்னா இப்போ ஏதாச்சும் இப்போ நீங்க இப்போ என்ன எனக்கு பேச நான் ஃபோன் பண்ணா அடிக்கடி உங்க உதவி கூப்பிட முடியாதுங்கம்மா. பயப்படுறாங்க அவங்க உங்களை. நான் வந்தா பயக்கிறாங்க. சரி நான் வரலைங்க. கொஞ்ச நாளைக்கு ஒதுங்கி இருங்க. இருந்துக்கிறேங்க. தண்ணி எண்ணி போடாம திருந்தி வரட்டுங்கம்மா. கடை வாங்கினா நாங்க பொறுப்பு இல்லைங்கம்மா. யாராவது அவர் கடன் வாங்கி யாராவது உங்கள்கிட்ட வந்தாங்கன்னா கேக்குறாங்கம்மா. நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன கேட்டுட்டு கடன் கொடுக்கல என்கிட்ட வந்து கேட்காதீங்க சொல்லிடுங்க. சரிங்கம்மா. சரியா? சரிங்க. புள்ளைய பார்த்துட்டு பேசாம வந்து இனிமேல் பிரச்சனை பண்ணா என்னங்கம்மா பண்றது? பண்ண மாட்டார். நான் பண்ண மாட்டேங்க. அது வரவே இல்லைங்கிற ரீசெண்டா பிரச்சனை பண்றேங்க. ரீசெண்டா நான் தான் வரவே இல்லைன்ட்டு தண்ணி போட்டு சொல்லுங்க. என்னோட துணிமணி எல்லாம் நான் எடுத்துக்கிறேங்க. அவர் எங்க போவாரு? நீங்க எனக்கு ஒரு கேரண்டி மட்டும் சொல்லுங்க. அடிக்க கூடாது. நான் அடிக்க மாட்டேங்க. இனிமேல் கை தொட்டு சத்தியமா எங்க Next time 2 நீங்க பிள்ளைகளுக்கு நான் அடிக்க மாட்டேங்க. நீங்க அடிச்சீங்கன்னா நீ கிளம்பி வந்துடுமா. சரிங்க. நம்ம கேஸ் கொடுத்து அப்ப அவரை வெளியே போய் இருக்க சொல்லலாம். இப்ப பண்ணாது. ஒரு வாய்ப்பு. நீ 30 வருஷம் கூட வாழ்ந்துட்ட. சரிங்க. பண்ணாது. ஓகே? இந்த வயசுல அவர் வெளியே அனுப்புறது தவறு. ஏம்மா கேமரா ஒன்று மாட்டி வச்சிடலாங்களா? நான் சொன்னா நம்புவாங்களா? அடிக்கிறாங்க பயமா இருக்கும். அடினா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு தேடிப்போ அது எல்லாம் சொல்றாங்க. இப்படி பயந்துட்டு இருக்க நீ விலைக்கு போயிடுங்கிறான். அடிக்க கூடாது. நான் தான் சொல்லிட்டுங்களே. கேரண்டி. கேரண்டியா? 1 மாசம் கழிச்சு நான் விசாரிப்பேன். ஏதாவது பிரச்சனை இருந்தா அப்புறம் நீங்க ஒன்னா வாழ முடியாது. வயசு காலத்துல உங்களுக்கு பொண்டாட்டி தேவை, பிள்ளை தேவை. பானுமதி, அவங்க நம்பரும் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா அவங்க நம்பர்ல கூப்பிடுங்க. சரிங்க. நான் பேசுறேன் அவர்கிட்ட. சரிங்க. நான் உங்களை நம்பலாமா? சேர்ந்து நம்பலாங்க. அவ ரொம்ப கஷ்டம். அவளுக்கு நீங்க கல்யாணம் பண்ணீங்க, 2 புள்ள பெத்தீங்க, 2 பேருமா ஓகே. ஆனா நம்ம கணவர், நம்ம குடும்பம், இது என்னோட ஃபேமிலிங்கிற ஒரு ஃபீலிங் நீங்க அவங்களுக்கு கொடுக்கல. இல்லைங்க, அந்த இதே எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. கொடுக்கவே இல்லை. அந்த ஒரு இன்செக்யூரிட்டினால தான் அவங்க இப்படி இருக்காங்க. நீங்க அவங்க பக்கத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. சரி, அது எல்லாத்துக்கும் இருக்கிறது. நம்ம கூப்பிடாது கல்யாணம் முடிச்சிட்டாங்க, நம்மளும் நினைக்க வேண்டியது வரும் ஒரு காலத்துல. அதனால நீங்க உங்களுக்கு மரியாதை இருக்கணும்னா, ஒரு நல்ல ஆண் மகனா இருக்கணும்னா நீங்க பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுக்கணும். உங்க பொறுப்புகளை நீங்க பார்க்கணும். அவ்வளவுதான் நான் சொல்றேன். ஆறு கூட பேசினாலும் சந்தேகப்பட்டு மட்டும் பேசுவா. அப்படி பயங்கரமா அதுதான் ரொம்ப தவறு. அத மைனஸ்ல இருந்து விட்டுருங்க. அது அவர்கிட்ட அதை பத்தி பேசக்கூடாது. இந்த வயசுக்கு மேல அவர் என்ன தப்பு பண்ண போறாரு? அந்த ஊருக்கு வந்தா ஆரம்பத்துல இருந்து அப்படித்தாங்கம்மா. அப்படின்னா நீங்க அவரோட இருந்திருக்க கூடாது, 2 புள்ள பெற்றிருக்க கூடாது. இப்ப அந்த பெரிய பிள்ளைக்கு பொறுப்பேற்றுக்கு சொல்லுங்கம்மா. இன்னும் அவளுக்கு பொறுப்பு அவதானே தேடி போனா. என்ன பொறுப்பு? அந்த பையனை கூட்டிட்டு வரங்காட்டி நான் கல்யாணம் முடிச்சு வச்சேன். பிரிச்சு வச்சா 4 பேர் என்ன சொல்ல மாட்டாங்க சொல்லுங்க? அவதானே தேடி போனா. கல்யாணம் என்ன பொறுப்பு? என்ன பொறுப்பு? உங்க அப்பா அம்மா பண்ண தவிர அதுதான். நீங்க எதுவுமே செய்ய சொல்றது எனக்கு எது தேவையான பொம்பளை பிள்ளையானாலும் ஆம்பளை பையனானாலும் செய்ய வேண்டிய ஒரே கடமை படிக்க வைக்கணும். படிக்க வைக்க மாட்டேன்ட்டாருங்க. அந்த படிக்க வைக்கிறத தவறிட்டீங்க. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. 1 வருஷம் முன்னாடி அப்பாவே காலேஜில் விட்டு படிக்க வச்சாரு. அதுக்கு மேல எனக்கு முடியாதுட்டாரு. என்னை பிடிச்சி அடிக்க. இட்ஸ் a crime. என் பிள்ளையவே அடிக்கிறேன், என் பிள்ளைய நான் படிக்க வைக்க மாட்டேன். அது படிக்க மட்டும்தான் வைக்கணும். பசங்க சம்பாதிக்கிறாங்க, அவங்க சேமிக்கிறாங்க, அவங்க வீடு கட்டுறாங்க, உப்பு புளி வாங்குறாங்க, இதெல்லாம் அவங்க பொறுப்பு. நம்ம தாங்கிட்டு இருக்க முடியாது. உழைச்சு சம்பாதிச்சு சேமிச்சு வச்சு அவங்க வாழ்க்கையை அமைச்சுக்கணும். அதை குழந்தைகள்ட்ட இருந்து பறிக்காதீங்க. நம்ம பண்ண வேண்டியது படிப்பறிவை கொடுக்கணும். அதுதான் ஃபவுண்டேஷன். நல்ல பழக்க வழக்கங்கள் கத்து கொடுக்கணும். நல்ல பாதுகாப்பான ஒரு சூழல்ல குழந்தைங்களை வளர்க்கணும். அந்த பிள்ளையோட சூழ்நிலை அப்படி ஆயிடக்கூடாது. அது ஆகாம இருக்கணும்னு நீங்க விலகி இருக்கணும். சரிங்கம்மா. அந்த பொறுப்பை அவங்கள்ட்ட விடணும். புரியுதுங்களா? இப்பவே வீட்டை எழுதி வைக்கிறது, பொறுப்பு எடுத்துக்க சொல்றது. என்ன 5 வயசு குழந்தையா? இந்த குழந்தைக்கு மட்டும்தான் நீங்க பொறுப்பு. சரிங்க.
இந்த குழந்தைக்கு நீங்க பொறுப்பெடுப்பீங்களா எடுத்துப்பீங்களா? ஏதோ நம்ம சாப்பாடு இல்லாமல் ஏதோ நம்ம வேலைக்கு போகிறோம் சாப்பாடு வாங்கி ஏதோ தர்மம் பண்றீங்களா, பிச்சை போடுறீங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்க, ஏதோ ஒன்று செஞ்சு வைக்கணும். யார் அந்த குழந்தைய இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது? நான் தான் கொண்டு வந்தேன். உங்களுக்கு அந்த கடமை இருக்கு. அந்த பொண்ணை நல்லபடியா சந்தோஷமா பாத்துங்க. அதை விட சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு பிறந்திருக்கான்னா நீங்க ரொம்ப ஸ்பெஷல் பர்சன். அந்த மாதிரி வீட்டுல தான் இந்த மாதிரி குழந்தைங்க பிறக்கிறது. ஏன்னா நீங்க பார்த்துப்பீங்கன்னு நம்பிக்கையில யூனிவர்ஸ் உங்களுக்கு இந்த குழந்தைய கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு பார்த்துக்கிறேன். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.